தேவனோட ஜனமே, எப்படி வானம் பொழியாமல் போகிறது, எப்படி வானத்தின் ஆசீர்வாதம் இப்படி போகிறது என்பதை குறித்து கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அடுத்து கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். என்ன உங்களுக்கு ஆசீர்வாத பிரச்சனை? சகரியா 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், அப்பொழுது பூமியின் அம்சங்களிலே சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிக்க பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமுக்கு வராதவனுக்கெல்லாம் மழை கிடையாது. நம்புவீங்களா? உண்மைதான். இது ஆசீர்வாத மழை கிடையாது. உங்களுக்கு ஆத்மா வறட்சி ஆகிடும். ஜீவ தண்ணீராகி பரிசுத்தாவினர் வர்றதில்லை வாழ்க்கையில். முதல்ல வானம் திறக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், வானம் திறக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கற்று அறிந்து கொள்ள வேண்டாம் அந்த சத்தியத்தை. இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குரியதாக மாறிடும், மிகவும் கஷ்டத்துக்குரியதாக மாறிடும். அப்போ தான் என்ன நடக்கிறதுனாக்கா, நிறுவனங்கள், ஊழிய நிறுவனங்கள், இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு ஊழிய நிறுவனங்களுக்காக போயிட்டு வருவாங்க. வீட்டு பிரச்சனை, அங்கே நான் போய் ஜெபிக்க போகிறேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. சத்தியம் இல்லை. அது யாருக்கு? தேவனை அறியாத ஜனங்களுக்கு அந்த கதவுகள் திறக்கப்படலாம். தேவனை அறிந்து ஒரு முறை பரமையை விருசித்து நல்லா யோசித்து பாருங்க. தேவனை தெரியும், பரமையை விருசித்திருக்கிறீங்க, இனி வருங்கிற பலன்களை நீங்கள் மறுதளித்து விட்டு போகிறீங்க. குமாரனை கால்கீழ் மிதித்து விட்டு போட்டு போய் விடுகிறீங்க. ஏன் ஆலயம் உங்களுக்கு தூரமாக போய் விடுகிறது? பிடிக்கலையா? எருசலேமிலே வந்தால் பிரச்சனையா? எருசலேம் இந்த உலகத்தின் அதிபதி. அந்த காலத்தில் எருசலேமுக்கு வராதவன் மீது ஆசீர்வாத மழை பொழியோ வர்ஷிக்க பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எருசலேமில் வந்து வருகிறவனுக்கு இயேசுவின் நாமம் பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துருவான். 120 பேர் மட்டும்தான் இதற்கு சம்மதித்து மேலே வந்தாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு. அவர்கள் தேவாவினால் நிறைக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு புதிய அனுபவங்களோடு புதிய பாஷைகளோடு புதிய சிருஷ்டியாய் திரும்பி போனாங்க. அதுதான் முடிவல்ல, அதுதான் ஆரம்பம். எருசலேமில் பரிகாசக்காரர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, குடிகாரர்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் தாண்டி மேலே இருக்கிறதா மேல் வீட்டார். ஏன் இங்கே போகிறேன்னு கேட்குறானா, அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம்னு நினச்சி கொள்ளுங்க. ஏன் அந்த போதகரை கட்டிட்டு அழுகுறீங்க? ஏன் அந்த மனுஷனை அவ்வளோ தலைமையில தூக்கி சாடுறீங்க? அப்படியெல்லாம் பேசுகிறாங்களா? அவர்களுக்குள் இருக்கிற உலகத்தின் ஆவி உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் நீ கனி கொடுக்கறதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஆராதிக்க போவதில்லை, ஆராதிக்க விடுவதில்லைன்னு சொல்லுது பார்வோனுடைய ஆவி. எல்லாம் தேவனை இப்படியே தொழுது கொள்ளுங்க, தேவநாமம் தரிக்கப்பட்டவங்க தானே, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பார்த்துக்கொள்ளலான்னு சொல்கிறதெல்லாம் பார்வோனின் ஆவி. ஆராதிக்க விட மாட்டான் பார்வோன். இவர்கள் இடத்துல இருக்கிறது பார்வோனின் ஆவி, பார்வோனின் ஆவி.